மண்ணச்சநல்லூர் அருகே கோவிலுக்கு சொந்தமான பணம் மற்றும் ஆபரணங்களை கோவிலின் முன்னாள் தர்மகர்த்தா மோசடி செய்ததாக கிராம மக்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே மால்வாய் கிராமத்தில் உள்ள பூமி பாலகர் கோவிலில் முன்னாள் தர்மகர்த்தாவாக இருந்த பாஸ்கர் என்பவர் கோவில் பணம் மற்றும் ஆபரணங்களை மோசடி செய்ததாக கிராம மக்கள் புகார் அளித்தனர். இதனையடுத்து முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஐஜி மாணிக்கவேல் தலைமையில் பொதுமக்கள் கள்ளக்குடி காவல் நிலையத்தில் முறையிட்டனர். மேலும் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமித்து 85 லட்சம் ரூபாய் வரை கையாடல் செய்ததாகவும் சட்டவிரோதமாக விற்றதாகவும் பாஸ்கர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாட்டிக்கிறான். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 85 லாக் அப்படின்னா 3/4 கோடிக்கு மேல இருக்கிற பணத்தை எடுத்திருக்காங்க. அந்த பணம் அவனுடைய மனைவி பேர்லயே அவன் பேர்ல இருக்கிற பணம் இல்ல, கோயிலோட பேர்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு அக்கௌண்ட். ரொம்ப காலத்துக்கு கோயிலோட பணத்தை இவங்க கையாடல் பண்ணி எடுத்து இவன் எடுக்கிறான், அவன் மனைவி எடுக்கிறாங்க. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் எடுக்கிறார் மகன். இதெல்லாம் எடுத்து என்ன செலவுன்னா செலவை காட்டு. கன்னியாகுமரி அருகே தகராறு குறித்து புகார் அளித்தவரின் வீட்டை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கருக்களை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. களியக்காவலை பனங்காலை பகுதியில் விபின் என்பவர் வீட்டிற்கு வந்து அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேர் தகராறு செய்துள்ளனர். இது சம்பந்தமாக அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்து வீட்டின் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார்.